நாளும் கோலும் நன்மையை செய்கின்றன. அருணகிரிநாத பெருமான் சொன்னதைப் போல சிம்ம ராசி அன்பர்களே, முருகப்பெருமான் வழிபாடு சிறப்பு. இந்த ஆவணி மாதம் முழுவதும் மிக சிறந்த, உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியாலும் மிக சிறந்த முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமானுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்து வழிபாடு செய்வது சிறப்பு. அதுவும் குறிப்பா செவ்வாய்க்கிழமையில ராவுகால நேரத்துல முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்வது இன்னும் கூடுதல் சிறப்பை தரும். சிம்ம ராசி என்பர்களே, சூரிய வழிபாடு சிறப்பு. அதிலும் இந்த ஆவணி மாதம் உங்க ராசிநாதன் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்ப தினந்தோறும் சூரிய வழிபாடு சிறப்பு. சிவன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது, குறிப்பா ஞாயிற்றுக்கிழமையில ஆதித்யாதி நவகிரகங்கள்ல காலம்பர 10 to 11 சனி ஹோரையில சூரியனுக்கு ஒரு அபிஷேகம் செய்வித்து கோதுமை தானம் செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வருவீர்களே, ஆனால் நீண்ட நாள் பிரச்சனைகள், அரசாங்க பிரச்சனைகள், அரசாங்கத்தால் வரக்கூடிய தொந்தரவுகள் இல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்ல இது என்ன வேலை ஆகணுமா, பர்மிஷன்ஸ் லைசன்ஸ் ஏதாவது கிடைக்கணுமா, இதெல்லாம் பல வெற்றிகளை பெறக்கூடிய மாதம். அவ எந்த விஷயத்தை எப்படி செய்யணும், இந்த மாசம் நல்லா இருக்கு, ஆவணி மாசம் சிம்ம ராசிக்கு சூப்பரா இருக்கு, நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் என்பதை அறிந்து செய்வீர்களே ஆனால் வெற்றி உறுதி. ரகசியங்கள் உள்ளே.